தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் பெயர் பெற்ற நாடு. நீண்ட காலமாக அனைவரும் இங்கு ஒரே சமுதாயமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். தமிழகத்தில் மத நல்லிணக்கம் தழைத்தோங்குவதற்கு வலிமார்கள் மற்றும் இறைநேசர்கள் முக்கிய பங்காற்றினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பரிமாறப்பட்ட உண்மையான இஸ்லாமிய கோட்பாடுகளை நமக்கு கற்றுத்தந்ததும் இறைநேசர்களே. தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரப்புவதிலும் மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் முன்னோடியாக இருந்தவர் திருச்சியில் அடங்கியிருக்கும் துயில் கொள்ளும் சையீத் நஜ்ஹர் ஷா வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் என்று T.W. ஆர்னால்ட் தமது த ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிரியா நாட்டின் மன்னர் அஹ்மது கபீர் மற்றும் ஃபத்ஹுன்னிசா சாஹிபா தம்பதியினருக்கு நஜ்ஹர் வலி நாயகம் பிறந்தார்கள். இளம் வயதில் மன்னராக அரியணை ஏறிய அவர் பின்னர் தனது சீடர்களுடன் மக்கா மதீனா புனித பயணம் மேற்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவு கட்டளையை தொடர்ந்து கீழ்திசை நோக்கி பயணம் மேற்கொண்டு இறுதியில் திருச்சிராப்பள்ளி வந்தடைந்தார். அங்கு இஸ்லாமிய மார்க்க தத்துவங்களை போதித்தார். கிபி 1039 ஆண்டு ரமலான் மாதம் 14ஆம் நாளன்று இவ்வுலகை விட்டும் விடை பெற்றுச் சென்றார். திருச்சிராப்பள்ளியில் உள்ள அவரது தர்கா ஷெரீப் இன்றும் அனைத்து மதத்தினர்களுக்கும் தேவை நிறைவேறும் இடமாக விளங்குகிறது. 600 ஆண்டுகளுக்கு பின்னர் நாகூர் ஆண்டவர் ஷாஹுல் ஹமீத் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் திருச்சிக்கு வந்து நஜ்ஹர் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் தர்காவில் தங்கி அவர்களின் வழிகாட்டுதலின்படி சன்மார்க்க பணியை தொடர்ந்தார். நமது முன்னோர்கள் இந்த இறைநேசர்கள் போதித்த அஹ்லுஸ் சுன்னாவின் உண்மையான பாதையை பின்பற்றி வன்முறைக்கும் தீவிரவாதத்திற்கும் எதிராக நாம் போராடினால் மட்டுமே அவர்கள் மீதான நமது அன்பும் மரியாதையும் நியாயமானதாகும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம்.